எங்கே இன்னும் மூசாவை காணோம்? நிச்சயமாக மூசாவால் லீயை ஜெயிக்க முடியும். நாம் இங்கிருந்து விடுதலையாகும் வரை மூசா தயவைத்தான் நாடியாக வேண்டும். அதன் பிறகு நாம் நம் உண்மையான குணத்தை காட்டி மூசாவை அழிப்போம். மூசாவின் குலப்பற்று அவன் உயிருக்கே யமனாக போகிறது. மூசாவை எதிர்பார்த்தா லீ சந்தோஷமா வருகிறான். ஒருவேளை லீ மூசாவை கொன்று விட்டானோ? என்ன மைதி, வழக்கத்துக்கு மாறாக உன் முகத்தில் வருத்தம் அகன்று குழப்பம் தெரிகிறது. என்ன விஷயம்? உன் கணிப்பு சரிதான். அப்படியே உன் முடிவையும் கணித்துப்பார். அது மிக அருகில் இருக்கும். ஏதேது சற்று தென்பாக பேசுகிறாய்? நான் உன் பங்காளிகளின் பல்லை பிடுங்கிய விஷயம் உனக்கு தெரியாதா? அற்புத விளக்கை தேடி பிடித்து அதை கைப்பற்றி அலாவுதீனை அதனுள் அழைத்து விட்டேன். அலாவுதீனை தேடி வந்த மூசாவையும் மிரட்டி அனுப்பிவிட்டேன். என் எதிரிகள் அத்தனை பேரையும் ஒட்டுமொத்தமாக அழித்து விட்டேன். இனி இந்த பிரபஞ்சத்தில் என்னை எதிர்க்க எவனுமே கிடையாது. நானே முழு முதல் பராக்கிரமசாலி. இனி நான் சொன்னதே வேதம், என் வார்த்தையே சட்டம். அதனால் நான் உன் உருவில் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதால் என் உருவுக்கே நான் மாறிவிட்டேன். நீ உன் உருவுக்கே மாறிவிடு. சுய் முய் சுய்மா. சந்தோஷமா? பார்த்து என்ன சாதிக்கப் போகிறாய்? காலம் முடியும் வரை உன் வாழ்க்கை கம்பிக்குள் தான். வரட்டுமா? துரோகி, நின்னுடா. என்ன, நீ மட்டும் நல்லவனா? நானும் கெட்டவன் தான், ஆனால் உன்னளவுக்கு இல்லை. துளியானாலும் படியானாலும் விஷத்தின் வீரியம் ஒன்றுதான். கெட்டவன் கெட்டவன் தான். அடங்கு மைதி. நான் அடங்குவதற்கட்டும். மூசா உன்னை அடக்குகிறானா இல்லையா என்று பா. மூசா மூசா எல்லாம் எனக்கு இப்போ தூசு. அந்த தூசு உன் கண்ணில் விழும். அப்போது உன் கண்ணில் ரத்தம் வடியும். நடக்கும் பார். ஆருடமா பார்க்கலாம். மைதி, கத்தியா பேசுற? 7 நாளுக்கு உனக்கு உணவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இது என் உத்தரவு. சிவராமன், பாப்பா, நேரம் ஆயிடுச்சு, எழுந்திரிச்சு வா.
ஓகே சார், அழைச்சிட்டு போலாம். வாப்பா சிவராமா. சிவராமா, இந்த பக்கம் வந்து நில்லு. ஃபைவ் பாயிண்ட் 2. சிவராமனாகிய உன்னை ராஜா சங்கர் என்ற 2 பேரை கொலை செய்த குற்றத்திற்காக குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஐபிசி 302வது சட்டப்பிரிவின் கீழ் உனக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனையை இப்போது நிறைவேற்றுகிறோம். சார், ஜனாதிபதி கிட்ட இருந்து ஃபேக்ஸ்ல இந்த உத்தரவு வந்திருக்கு சார். சிவராமனுடைய மரண தண்டனையை நிறுத்த சொல்லியிருக்காரு சார். ஜனாதிபதியின் உத்தரவுப்படி சிவராமனின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்படுகிறது.
ஆபத்துகள் சுத்தி இருக்கும்போது இப்படி அசம்பந்தமா உட்கார்ந்து இருக்கிறாரு. இவரை உஷார் பண்ணணும். குறை மாதத்தில் பிறந்தவனே, ஏண்டா இப்படி கத்துற? ஆமா, வேலை ஆவற வரைக்கும் அப்படியே கொஞ்சுவீங்க, வேலை ஆன உடனே இப்படிதான் திட்டுவீங்க. அப்படி என்ன நீ மலைய மாவாக்குற வேலை பண்ணிட்ட? ஐயோ, அந்த லூசு பைய வெங்கிக்கிட்ட இருந்து அந்த விளக்க கொண்டு வந்தது மலைய மாவாக்குறத விட பெரிய வேலை. சே, மனுஷனா அவன்? சரி சரி, இப்போ ஏன் அவனை அசிங்கமா திட்டுற? ஆமா, நீங்க மட்டும் என்ன அப்படியே கொஞ்சற மாதிரி திட்டினீங்களாக்கும். டே மங்கி, நான் உன்னை திட்டாம வேற யார் திட்டுவாங்க? வேற யாரால தான் உன்னை திட்ட முடியும்? இதெல்லாம் அன்பால திட்டுறதுடா மடையா. சரி குருவே, உங்க பாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நான் வரும்போது என்ன தீவிர சிந்தனையில இருந்தீங்க? வேறொன்னும் இல்ல, எல்லாம் அந்த அற்புத விளக்கை பத்தி தான். ஏன், அதுக்கு என்ன இப்போ? விளக்கையும் கொண்டு வந்தாச்சு, அந்த அலாவுதீனை பிடிச்சி விளக்குக்குள்ள அடைச்சாச்சே. பிரச்சனையே அதுதான்டா. இனிமேல் அந்த மூசா சும்மா இருக்க மாட்டான். விளக்கை எடுத்துட்டு போய் அலாவுதீனை விடுவிக்க முயற்சி பண்ணுவா. ஆமா, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒரு யோசனை வச்சிருக்கேன். என்ன யோசனை? சொல்ல மாட்டேன், செய்து காட்டுவேன். கண் கண்ட தெய்வமே பட்லி, பணத்தை சேமித்தவன் அதை காப்பாற்ற தவிப்பது போல் அலாவுதீன் அடைப்பட்டு கிடக்கும் இந்த அற்புத விளக்கை கையில் வைத்துக்கொண்டு நிம்மதியின்றி தவிக்கிறேன். எந்த நேரம் மூசா வந்து ஏது செய்வானோ என்கிற அச்சம் என் நிம்மதியை கெடுக்கிறது. கலங்காமல் நான் கடமை செய்ய வேண்டுமானால் இந்த விளக்கு மூசா கைப்பற்றாத வண்ணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு வழி சொல். லீஸ்வான், மூசா என்ன செய்துவிட முடியும் என்று அலட்சியம் காட்டாமல் அச்சப்படுகிறாயே, அந்த அச்சமே உன்னை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். உனக்கு வெற்றியையும் தேடித்தரும். காவல் பதுமைகளை அழைத்து அற்புத விளக்கை அவர்கள் கையில் ஒப்படைத்து விடு. அவர்களின் பாதுகாப்பில் இருந்து அவ்வளவு சுலபமாக அற்புத விளக்கை மூசாவால் கைப்பற்ற முடியாது. கவலை மறந்து காரியமாற்று. சுய் முய் சுய்மா, சுய் முய் கொய்மா. காவல் பதுமைகளே, எமது கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து என் கண் முன்னால் வாருங்கள். கட்டளையிடுங்கள் எஜமான், காத்திருக்கிறோம். திசைகளை கூடி காக்கும் தீமை பதுமைகளே, இதோ இந்த அற்புத விளக்கை காக்கும் பொறுப்பை உங்களுக்கு தருகிறேன். நான்கு திசையிலிருந்தும் யாரும் விளக்கே நெருங்கா வண்ணம் கண்ணும் கருத்துமாக காவல் காப்பீராக. அழைக்கும் போது விளக்கோடு வாருங்கள். இப்போது மறையுங்கள். அப்பாடா, விளக்க பத்தி இனிமே எந்த கவலையும் இல்ல. ஆமா, பதுமைகள் விளக்கை பத்திரமாக பாதுகாக்கும். டேய் மூசா, இனி நீ எங்கு தேடினாலும் விளக்கு உனக்கு கிடைக்காதுடா.